ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 4 பீஸ் ரஸ்க் எடுத்திருக்கேன், ஆனியன் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், குக்கும்பர், சீஸ், கேரட் 3 நல்லா துருவி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. அப்புறமா ரஸ்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கோங்க. 2 சைடுமே நெய் தடவணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யூஸ்வலாக ரஸ்க்கு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி மெத்தடு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ துருவி வச்ச குக்கும்பர் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரஸ்கை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுருந்தா போதும். அதே மாதிரி கேஸை நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரஸ்க்கு அடியில் வந்து கருப்பாயிடும். சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சீஸ் லைட்டாக மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக. பாருங்க, சீஸ் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரேகானாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான், ஏன்னா இதில் கேரட் குக்கும்பர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம், அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம